find the eigenvalue and eigenvector of matrix அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து eigenvalue eigenvectors வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். given matrix A equal to 1 0 minus 1 1 2 1 2 2 3 இந்த A மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இந்த A மேட்ரிக்ஸுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். characteristics equation of A is நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. ஓகேவா? இப்போ இந்த s1 s2 s3 நம்ம ஃபைண்ட் பண்ணோம். s1 equal to sum of diagonal elements, அதாவது of A matrix. A matrixோட இந்த diagonal elements ஆட் பண்ணோம். 1 plus 2 plus 3 equal to 6 கிடைச்சிடுச்சா? s2 equal to sum of minus of main diagonal elements, அதாவது இந்த 1 ஓட மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதையும் பாருங்கள். 2 1 2 3 2 1 2 3 ப்ளஸ் செகண்டு இந்த 2 எடுத்து எலிமினேட் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கோ அது எழுதணும். 1 minus 1 2 3 ப்ளஸ் இந்த 3 பண்ணிவிட்டு 1 0 1 s2 equal to 2 3s are 6 minus 2 plus 3 1s are 3 minus 2 அதனால already plus 2 plus 2 1s are 2 minus 0 s2 equal to 4 plus 5 plus 2 s2 equal to 11. next s3 equal to determinant of A. ஒன்றுமே இல்லை, A மேட்ரிக்ஸுக்கு determinant கண்டுபிடிக்கிறது தான். s3 equal to 1 into 2 3s are 6 minus 2 minus 0 into 3 minus 2 minus 1 into 2 minus 4. s3 equal to 1 into 6 minus 2 4 minus 0 into 1 minus 1 into இதில் 2 minus 4 2 minus 2 அப்படின்னு கிடைச்சிரும். s3 equal to 4 plus 2 minus into minus plus 2 s3 equal to 6. இப்போ இந்த s1 s2 s3 எல்லாத்தையும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். lambda cube minus s1 6 lambda square plus s2 அதனால 11 lambda minus s3 6 equal to 0. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு? lambda cube minus 6 lambda square plus 11 lambda minus 6 is equal to 0. இப்போ இதை வச்சு தான் நம்ம eigen values ஃபைண்ட் பண்ண போகிறோம். eigen values நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் by using synthetic equation method. இந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு 1 இங்கே minus 6 இங்கே 11 இங்கே minus 6. ஃபஸ்ட்டு 1 வச்சு பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. 0 இங்கே 1 1 1s are 1 6ல் வந்து 1 போச்சுன்னா minus 5 5 1s are minus 5 ஸோ 6 வரும். 6 1s are 6 minus 6 plus 6 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு eigen வேல்யூ வந்து தெரிஞ்சிடுச்சு. lambda equal to 1 அப்படின்னு நம்ம இப்போ ஒரு eigen வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கிடைச்சிருக்கு? x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 is equal to 0ன்னு இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இந்த ட்ரீ மெத்தடில் போடலாம். 3 2s are 6 மைனஸ் அப்போ lambda x minus 3 equal to 0, x is equal to 3, x minus 2 equal to 0, x is equal to 2. இப்போ அடுத்த ரெண்டு eigen valuesம் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு.
ஸோ அப்போ lambda equal to 3, lambda equal to 2. Therefore, eigenvalues are lambda equal to 1, lambda equal to 2, lambda equal to 3. இப்போ நம்மளுக்கு 3 eigenvaluesம் தெரிஞ்சிடுச்சு. To find eigenvectors. Eigenvectors அப்படின்னா a minus lambda I into x is equal to 0. இப்போ a matrixல என்ன இருக்கு? 1, 0, minus 1, 1, 2, 1, 2, 2, 3. நான் a matrix minus lambda Iல என்ன இருக்கும்? Identity matrix 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1 into x. மாடுலஸில் இருக்கு. x1, x2, x3 equal to 0. 1, 1, 0, minus 1, 1, 2, 1, 2, 2, 3. Minus இந்த lambda உள்ளார வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் lambda 0, 0, 0, lambda 0, 0, 0, lambda into x1, x2, x3 equal to 0. இப்போ இதை எப்படி எழுதலாம்? நம்ம மல்டிப்ளிகேஷன் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 1 minus lambda 0 minus 0 0 minus 1 minus 0 so minus 1 1 minus 0 1 இந்த இடத்துல 2 minus lambda 1 minus 0 1 இங்கே 2 minus 0 2 2 minus 0 2 3 minus lambda ஓகேவா into x1 x2 x3 equal to 0. இப்போ lambda இருக்கிற இடத்துலலாம் நம்ம eigen values-ஐ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நம்மளுக்கு என்னென்ன eigen values கிடைச்சிது? eigen values என்னென்ன கிடைச்சிது? 1, 2, 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? புட் lambda equal to 1. இந்த 1 அப்படின்ற வேல்யூவை வச்சு செக் பண்ணலாம். 1 minus 1 0 0 minus 1 இங்கே 1 2 minus 1 1 இங்கே again 1 2 2 3 minus 1 2 into x1 x2 x3 equal to 0 0 0. இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷனாக எழுதுவோம். 0 times of x1 plus 0 x2 minus x3 equal to 0. அடுத்தது இங்கே 1 x1 plus 1 x2 plus x3 equal to 0. இங்கே 2 x1 plus 2 x2 plus 2 x3 equal to 0. இப்படி நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் வந்து கிடச்சிடுச்சு. இது ஈக்குவேஷன் 1 2 3. இப்போ வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? 1 2 3. இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்து சால்வ் பண்ணி ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற 0 0 மைனஸ் 1 திருப்பி இந்த 2 ஜீரோவையும் எழுதிக்கங்க. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது அதை எடுத்துக்கலாம். 1 1 1 எகெயின் இந்த 2 வாட்டி இந்த 1 எழுதிக்கங்க. இதை x1 x2 x3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ x1 divided by 0 ones are 0 1 ones are 1 minus 1 so already minus இருக்கும் so plus 1 equal to x2 by
minus 1 into 1 minus 1, 0 ones are 0 equal to x3 by 0 ones are 0, 0 ones are 0. Therefore, இப்போ eigen vector என்னென்ன கிடைச்சிருக்கு x1 by 1 equal to x2 divided by minus 1 equal to x3 divided by 0. இப்போ lambda 1 when eigen value வந்து lambda equal to 1 இருக்கிறப்ப நம்மளோட eigen vector என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம எழுதணும். 1 minus 1 0. Put lambda equal to 2. இப்போ இந்த இடத்துல 2 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 minus 2 minus 1 0 இந்த minus 1 1 2 minus 2 0 1 2 2 3 minus 2 1 into x1 x2 x3 equal to 0 0 0. இப்போ இதை இந்த அப்படியே ஈக்குவேஷனாக நம்ம எழுத போகிறோம். மைனஸ் x1 ப்ளஸ் 0x2 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது x1 ப்ளஸ் 0x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது 2x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0. இது சிக்ஸ்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த்து எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த சைன் மட்டும் வந்து மாறி இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிஃப்த் அண்டு சிக்ஸ்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். we take fifth and sixth equation to find eigen vector. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 1 0 1 திருப்பி இந்த 1 0வை எழுதிக்கலாம். சிக்ஸ்த் ஈக்குவேஷனில் 2 2 1 திருப்பி இந்த 2 2 அப்படின்றத இங்கே எழுதிக்கலாம். இப்போ இது x1 இது x2 x3 x1 divided by 0 ones are 0 2 ones are minus 2 x2 divided by 2 ones are 2 1 ones are minus 1. ஓகேங்களா? x3 divided by 2 ones are 2 0 2s are 0. So x1 divided by minus 2 x2 divided by 2 minus 1 1 x3 divided by 2. Therefore when lambda eigenvalue 2 அப்படின்ற eigenvalueக்கு நம்மளுக்கு கிடைச்ச eigen vector x2 என்னென்ன கிடைச்சிருக்கு, -2 1 2. இதான் நம்மளுக்கு கிடைச்ச eigen vector. equal to 3 அப்படின்றத இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 1 minus 3 minus 2 0 minus 1 1 2 minus 3 minus 1 1 2 2 3 minus 3 0 into x1 x2 x3 equal to 0 0 0. இப்போ இதை நம்ம ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். -2 x1 plus 0 into x2 minus x3 equal to 0. அடுத்தது minus x1 minus x2 minus x3 equal to 0. 2x1 plus 2x2 plus 0x3 equal to 0. இப்படின்னு நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. 7 8 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் எந்தெந்த ஈக்குவேஷன் வந்து சேமாக இருக்குது, எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த ஈக்குவேஷன், அதாவது 7 8 நம்ம எடுத்துக்கிறோம். we take 7th and 8th ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டுட்டு இப்போ -2 0 -1 இங்கே மறுபடியும் -2 0. அடுத்தது 8th ஈக்குவேஷனில் -1 -1 again இந்த -1 -1 இங்கே x1 x2 x3 x1 by 0 ones are 0 1 ones are 1 minus into minus plus again ஒரு -1 equal to x2 by 1 ones are 1 2 ones are 2 minus into minus plus இருக்கிற again ஒரு minus
x3 by 2 ones are 2, minus into minus plus 2, 0 ones are 0, so 0, ஓகேங்களா. x1 by minus 1, x2 by minus 1, x3 by 2. When lambda equal to 3, eigen value lambda வந்து 3 அப்படின்னு கொடுத்தா eigen vector நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, eigen vector x3 equal to minus 1, minus 1, 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. Therefore, answer எழுதுறோம். eigen value நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிது, 1, 2, 3 கிடைச்சிது. eigen vector என்னென்ன கிடைச்சிது, eigen vector 1 அப்படின்றதுக்கு 1, minus 1, 0 அப்படின்னு கிடைச்சிது. 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது minus 2, 1, 2 கிடைச்சிது. 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு minus 1, minus 1, 2 அப்படின்னு கிடைச்சிது. இதான் அதோட